நான் கேள்விப்பட்டதுன்னா ரஜினி கமல் இணையர் இந்த படத்தினுடைய டிஸ்கஷன்ல எஸ்பி முத்துராமன் இருக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா 2 பேருக்கு முக்கியமான ஒரு டைரக்டர் வந்து ரஜினிக்கு மிக முக்கியமான டைரக்டர். சுந்தர் சியை சூஸ் பண்ணதற்கான காரணம் வந்து பக்கா கமர்ஷியலாக எடுத்துருவாரு, குறுகிய காலத்தில் எடுத்துருவாரு, ஒரு மாசத்துல. இதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப பட்ஜெட்ல கம்மியா சீக்கிரமா எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஒரு பக்கம் சுந்தர் சி ரஜினி வச்சு அருணாச்சலம் படம், அதை நம்ம போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம். இன்னொரு பக்கம் வந்து அன்பே சிவம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதை சுந்தர் சி டைரக்ட் பண்ண படமா அப்படின்வாங்க. இல்ல சுந்தர் சியை வந்து சேர் போட்டு கமலஹாசன் உட்கார வச்சுட்டு அவர் வெறும் ஆக்ஷன் கட்டு மட்டும் தான் சொன்னார், மீது எல்லாம் கமல் தான் இறங்கி பண்ணார். இது கமலஹாசன் மீது தொடர்ந்து காலகாலமாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் எப்படிதான் சொல்லிக்கலாம். அதை பத்தி கமலஹாசன் கவலையப்படுறது இல்லை. ஆனா அதுமாரி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சி ஒன்று சுந்தர் சி போயிருப்பார். அப்போ ஒரு கல்லூரி நிகழ்ச்சி வந்து அதில் பசங்க எழுந்து கேட்பாங்க வந்து, சார் அன்பே சிவம் 2 எடுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு. எப்பா நீங்களாம் அப்போலாம் எங்கப்பா இருந்தீங்க, நீங்களாம் இப்போ வந்து கேட்குறீங்க அப்படின்னு. அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிச்ச பண்ணி கேட்டிருந்தாலும் அதில் ஒரு சின்ன வலி ஒன்று இருக்கும். ஏன்னா அன்பே சிவம் ரெடி ஆகும்போது பயங்கர எதிர்பார்ப்பு. அதுவும் கமலுடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ என்னையா அது கமலஹாசன் வழக்கம் போல இந்த உலகநாயகன் ஒரு வித்தியாசத்தை காமிச்சிட்டாரு. ஒரு பெரிய சோடாபுடி கண்ணாடி, ஒரு குட்டியான கை, ஒரு கால் வந்து மேலே கீழமா இருக்கும். அதை தாண்டி அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வடுக்கல் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும். என்ன பண்ண போறாரு இந்த படத்தில்? மாதவன் வேற இருக்காங்க இந்த படத்தில். என்ன அதெல்லாம் தாண்டி சுந்தர் சி வந்து முறைமாமன் அப்படி இந்த மாதிரி உள்ள தள்ளிதா இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் எடுத்த டைரக்டரை அவர் என்னையா பண்ண போறாரு கமலஹாசனை வச்சுன்ற ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது. வந்து படத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த படத்தை சுந்தர் சி சொல்ற மாதிரி அப்படி கொண்டாடுறாங்க. அன்பே சிவன் 2 கூட எடுங்க அப்படின்றாங்க. வந்து யாரு ரஜினி கமல் நடிக்க போகிற படத்தை அன்பே சிவன் 2 கூட எடுங்கன்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த விமர்சனம் இருந்தபோது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட் மூவி வந்து அன்பே சிவம் இன்னைக்கும் வந்து நல்ல சிவம், தன் பேரில் உள்ள சிவத்தை பிடிக்காத ஒரு கேரக்டர், அன்பரசு அன்பே விரும்பாத ஒருத்தர். இந்த 2 பேருக்கு இடையில நடக்கிற கதை தான் நாசர் சந்தான பாரதி. அதுக்குள்ள ஒருத்தர் அதுதான் கமலஹாசன். கமலஹாசன் அதிலிருந்து தொடங்குற ஒரு பயணம், அதன் பிறகு சந்திக்கிற ஒரு விபத்து, அந்த விபத்துக்கு பிறகு நட்பாகிற மாதவனுக்கு ஒரு திருமணம் நடக்கும்போது அந்த திருமணம் செய்து கொள்கிற பெண் யார் அப்படின்னு கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தா தான் ஆரம்பத்தில் காதலிச்ச பெண்ணு தான் அது அப்படின்ற இடத்துல கடைசியில் போயா எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அன்பு தான் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில் போயிட்டு இருக்கும்பொழுது இந்த கதை, அந்த திரைக்கதை பிரமாதமாக கொண்டு பண்ணணும். நான்லாம் அதுக்கு வந்து வாகனி ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க. ஒரிசா புவனேஸ்வர ரயில் நிலையத்தை ஒரு வெள்ளம் வந்து அந்த ரயில் நிலையமே தத்தளிக்கிற மாதிரியான ஒரு காட்சி.